கடந்த 2019ஆம் ஆண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது இளம் பெண்கள் கல்லூரி மாணவிகளுக்கு நடந்தது. அந்த பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டது மட்டும் இல்லாம அவங்களுடைய கதறல் சத்தங்கள் பாத்தீங்கன்னா ஆடியோக்களாகவும் வீடியோக்களாகவும் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்தது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. சோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு ஒரு மாதத்திற்குள்ள இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கையொட்டி 9 பேர் பாத்தீங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 9 பேர் மீது பாலியல் வன்கொடுமை செய்தல், அடைத்து வைத்து சித்திரவதை செய்தல், இந்த மாதிரி 13 பிரிவுகளின் கீழ் அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு சேலம் சிறையில அடைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு அப்படிங்கிறது கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்துல விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. ஆனா சில அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தாமதமாய் கொண்டே இருந்தது. எனவே ஹைகோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வந்துட்டு நிறைய சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கு, இந்த வழக்கை தீவிரமா விசாரிக்கணும், ரொம்ப தீவிரமா இந்த வழக்குல விசாரணையானதை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு தனி அறை அமர்த்தி இந்த வழக்கை பாத்தீங்கன்னா தீவிரமா விசாரிக்க தொடங்கினாங்க. இதனையொட்டி கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி பாத்தீங்கன்னா நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்குல இருக்கக்கூடிய சாட்சிகளை விசாரிக்க தொடங்குறாங்க. இந்த சாட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மிகவும் சுவாரஸ்யமான சாட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குற்றத்தை செய்த குற்றவாளி பட்டியலில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த குற்றத்தை நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லி தலைமறைவு அப்படிங்கறது ஆயிருந்தாரு. அதனை தொடர்ந்து அவரை காவலாளிகள் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்து அவருடைய ஐபோன்ல இருந்து சில தரவுகளை வந்து எடுக்கிறாங்க. அதாவது அவருடைய ஐபோன்ல எந்த மாதிரியான தரவுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்த அந்த வீடியோக்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய குரூப் சாட்ஸ்ல வந்துட்டு நிறைய பாலியல் வீடியோக்களை, பெண்கள் தொடர்பான பாலியல் வீடியோக்களை வந்துட்டு அவர் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. சோ இதுதான் மிகவும் முக்கிய முதல் தரவாக இதுல இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் மின்னணு சாட்சிகள் தான் மிகப்பெரிய பங்காற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இந்த வழக்குல ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதாவது கைது செய்யப்பட்ட அந்த 9 பேருமே பாத்தீங்கன்னா குற்றவாளிகள். அந்த குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு தண்டனையை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 85 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இங்க தீர்ப்பா வழங்கியிருக்கிறாங்க. இதனையொட்டி குற்றவாளிகளுடைய தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அரசு தரப்புல இருந்து வழங்கப்பட்டுள்ள அந்த சாட்சிகள்ல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் டவுட்டா இருக்கு. சோ சிலது வந்துட்டு சரியான சாட்சிகளோட இங்க அமையல, எனவே நாங்க கண்டிப்பா இதுல வந்துட்டு மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ மேல்முறையீடு பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஒருவேளை மேல்முறையீடு அப்படிங்கிறது நடந்தா இந்த வழக்குல கிடைத்த நீதி அப்படிங்கிறது தற்காலிக நீதியா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது. இன்னொரு பக்கம் இந்த வழக்குல இந்த விவகாரத்துல அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கை, அவர்களுடைய தந்திரங்களை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கு அப்படிங்கிறது கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்தது. அப்போது அதிமுக அவங்க தான் வந்துட்டு ஆட்சியில இருந்தாங்க. சோ அதிமுக ஆட்சியில இருந்தாலுமே இந்த வழக்கு அப்படிங்கிறது சிபிஐ உடனடியாக மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்போ திமுக ஆட்சியில இந்த வழக்குக்கான தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. ஆனா முழுக்க முழுக்க அதிமுகவும் சரி திமுகவும் சரி எங்களுக்கு தான் இந்த தீர்ப்புக்கான கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதாவது அதிமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய ஆட்சி காலத்துலதான் வந்துட்டு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது, அதனால எங்களுக்கு தான் இதுக்கான முழுக்க முழுக்க கிரெடிட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திமுக பாத்தீங்கன்னா அதிமுக பீரியட்ல நடந்த அவலத்துக்கு எங்களோட பீரியட்ல வந்துட்டு தீர்ப்பானது கிடைக்குது, நல்ல தீர்ப்பானது, நீதி கிடைத்திருக்கு, சோ எங்களுக்கு தான் கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த விவகாரம், இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கறத கையில் எடுத்தது சிபிஐயும் நீதிமன்றமும் மட்டும்தான். சோ லீகலான முறையில இதற்கு நீதியானது கிடைத்திருக்கிறது. ஆனா மாற்றி மாற்றி இந்த 2 தரப்பு அரசியல் கட்சிகளும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓவராலா எடுத்து பார்க்கும் பொழுது அதிமுக பீரியட்லயும் சரி திமுக பீரியட்லயும் சரி பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்க இல்லவே இல்லை. ஏன்னா அதிமுக பீரியட்ல தான் இந்த பொள்ளாச்சி விவகாரம் அப்படிங்கிறது நடந்தது. அதே மாதிரி பொள்ளாச்சி விவகாரத்துல பெண்கள், அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல லீக் ஆச்சு. சோ இப்ப டிஎம்கே பீரியட்ல ரீசெண்டா நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இங்க லீக் ஆச்சு. சோ இரண்டு கட்சிகளுடைய ஆட்சியிலுமே பாத்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இங்க இருக்கு. எனவே 2 கட்சிகளுமே யார் ஆட்சியில இருந்தாலும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் தான் இங்க இருக்கு. அளவுகள் மட்டும்தான் இங்க பாத்தீங்கன்னா மாறுபட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்குல பெரிய அளவுல பெண்களுக்கு
பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சராசரியா பெண்கள் பாத்தீங்கன்னா பஸ்ல நடமாடுறது கூட வந்துட்டு இங்க ஒரு விஷயமாவே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயுமே பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சோ எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கறத அவங்க இங்க உறுதி செய்யணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே கேட்டுக்கிறோம். ஏன்னா சட்டம் ஒழுங்குல வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் அது இருக்கு. சோ எனவே எந்த ஒரு கட்சி ஆளும் அரசா வந்தாலும் பெண்களுக்கான உரிய பாதுகாப்பை இங்க வந்துட்டு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறத நமக்கு புரியுது. மேலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர பெண்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது லீக் ஆகாம அரசாங்கம் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்து இருக்கணும். எனவே அதிமுகவும் சரி திமுகவும் சரி எந்த ஒரு கட்சியும் ஆட்சியில் இருந்தாலும் பெண்களுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது இங்க நடந்து கொண்டேதான் இருக்கிறது. வேணும்னா அளவு வேணா இங்க வந்து கம்மியா இருக்கலாம், இவங்க ஆட்சியில கம்மியா நடந்திருக்கலாம், அவங்க ஆட்சியில அதிகமா நடந்திருக்கலாம். ஆனா பெண்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது இங்க ஒரு வாடிக்கையான விஷயமா தான் இருந்துட்டு வருது. பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பலவிதமான வன்கொடுமைகள் நடக்குது. பெண்கள் முன்னாடி வந்து அதை கம்ப்ளைண்டா கொடுக்கறது கூட இன்றளவுக்குமே பயந்துட்டு தான் இருக்காங்க. இருப்பினும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது லீக் ஆகுறதை இங்க ஏற்றுக்கவே முடியல. சோ அவங்க பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது பாதுகாக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஆளும் அரசுக்கு இருக்கிறது. எனவே எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களுடைய பாதுகாப்பை கண்டிப்பா அவங்க உறுதிப்படுத்தணும். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கு. மேலும் இது போன்ற அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ் போக்கஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நன்றி.